இப்ப பிரச்சாரத்தை ஒரே நாள்ல 5 தொகுதிகளை கவர் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தாவேகா தரப்புல இருந்து. இல்லை, நீங்கள் வந்து ஒரே நாளில் 10 தொகுதியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ணாவே வந்து ஒரே நாளில் 20 தொகுதியெல்லாம் கவர் பண்ணார். 1971 திமுக 184 தொகுதியில் ஜெயிச்சது. மக்கள் மத்தியில் உங்கள் பேரில் எரிச்சல் அதிகமாகுமே தவிர அதனால் விஜய் பேரில் வெறுப்பு வர வாய்ப்பே கிடையாது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அரசியல் நிலைமைகள் வேறு. இன்னைக்கு அவ்வளோவெல்லாம் கிடையாது. லஞ்சம் ஊழல் அப்படியெல்லாம் வெளிப்படையாக தெரியல. இப்போ லஞ்சம் இல்லாமல் ஒரு சின்ன குண்டுசி கூட நவரல. விஜய்க்கு, விஜயனுடைய ஆட்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. இன்னுமே ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியனாகவே விஜய் தன்னை கருதுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதியிலையும் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா மக்களையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்காரு. மக்களும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்காங்க. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அதிமுக நிறுவன உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய திரு திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். 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 விஜய் அவர்கள் இன்னைக்கு வேட்பாளர்கள் எல்லாத்தையும் மாமல்லபுரத்தில் வச்சு அறிமுகப்படுத்த போறார். அதாவது ஜெயலலிதா அவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வச்சு ஒரு பப்ளிக் மீட்டிங்ல 234 கேண்டிடேட்டே அறிமுகப்படுத்துவாங்க, தொண்டர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி. சீமான் அதை அண்மை காலமாக கடந்த 2 எலெக்ஷனாக பண்ணிட்டு இருக்கிறாரு. விஜய் இதே மாதிரி 234 வேட்பாளர்களே அறிமுகப்படுத்த போறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அது ரத்தாயிருச்சு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காவல்துறை அரசாங்கம் ஒத்துழைக்கலை, அரசாங்கம் பழி வாங்குது, அரசாங்கம் எதை நொண்டி காரணங்களை வச்சு அதை அவர் தடுக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இது கல்யாணத்தில் சீப்பை மறைச்சா கல்யாணம் நின்றுடுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. உங்களுடைய எண்ணங்கள் எதுவும் நிறைவேறாது. அவராக வெற்றி வீரராக வெளியில் வருவார் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. என்ன காலம் தாழ்த்தலாம், ஆனால் அந்த காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். ஆனால் இவர் வந்து முறையாக பர்மிஷன் வாங்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மாநகராட்சி ஆணையர் தேர்தல் அதிகாரி சொல்கிறாரு. எல்லாம் பர்மிஷன் வாங்கலை அப்படின்றது சொல்லலாம். கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம். இதை வந்து 4 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? இதெல்லாம் நம்ம அரசியலில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். வேணுன்றவங்களுக்கு ஒரு முறை வேணான்றதுக்கு ஒன்றும் அவங்க தெரியாமல் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறதோ அல்லது நிலைமையோ புரியாமல் அவங்க விட்டுருக்கலாம். அதுக்காக வேண்டாம் 2 நாள் முன்னாடி தான் பர்மிஷன் கொடுக்கணும், 2 நாள் தள்ளி கொடுக்க போகிறாங்க. ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயமெல்லாம். ஆனால் நாங்கள் அனுமதியை மறுக்கலை, அவங்க வந்து உரிய முறையில் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் நாங்கள் தந்துட போகிறோம் அப்படின்னு குமரகுருபரன் ஐஏஎஸ் கோர்ட்டுலேயே ராத்திரிலேயே எழுப்பி தீர்ப்பு வாங்குறதெல்லாம் இல்லையா? இது ஒரு பெரிய விஷயமா. கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துட்டு, என்ன கொடுக்க முடியும்னா கொடுத்துட்டு அவரை நடத்தட்டும்னு விட்டுட்டு போகாமல் தடையை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் மத்தியில் உங்கள் பேரில் எரிச்சல் அதிகமாகுமே தவிர அதனால் விஜய் பேரில் வெறுப்பு வர வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பண்ணுற வேலைகள் ஒவ்வொரு தடைக்கல்லும் அவர்களுக்கு ஒரு படிக்கல்லாக மாறும். எதிரிக்கு அது ப்ளஸ் அமையும்னா ஆளும் அரசு அப்படி பண்ணிருமா? எதிரிக்கு அது ப்ளஸ் ஆகுது, நம்ம பண்ற விஷயம் வந்து எதிரிக்கு ப்ளஸ் ஆகுதுன்னா அப்படின்னு தான் நினைப்பாங்களா? அப்படி தான் நினச்சிக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் போடுகிற ஒவ்வொரு தடைக்கல்லும் அவர்களுக்கு ஒரு படிக்கல்லாக மாறி வெற்றியை தரும். இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தியில், வில்லிவாக்கத்தில் தாவேகா தேர்தல் ஆஃபீஸை வந்து காலி பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா உரிய முறையில் அனுமதி வாங்கலை அப்படின்னு. உரிய முறையில் அனுமதி வாங்கலைன்னா அரசும் என்ன பண்ணும்? வாங்கி இருக்கணும், அது அவங்களுடைய வேலை. வாங்கலைன்னா வந்து அதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ இவங்க சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் எல்லாத்துலேயும் அவங்க உரிய முறையில் வாங்கிடுவாங்க. அதுதான் ஒரு புதிய அரசியல் கட்சி வரும்போது அந்த போதிய அனுபவம் இல்லாத, போதிய அனுபவம்னா புதுசாக பல்வேறு சட்டங்களை முடிவுகளை கொண்டு வராங்க. இப்போ நாங்கள்லாம் இருந்தபோது எந்த வேலைக்கும் வந்து போலீஸில் போய் பர்மிஷன் கேட்குற வேலையே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் பாட்டுங்க எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே போவோம். அதெல்லாம் எப்படியோ அதை தடுக்கணும் போகணுன்றதுக்கு அப்பப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்து இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். அதில் என்ன லாபம்? எதுக்கு? அதனால் ஆளுங்கட்சிக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ என்ன லாபம்? கூட்டம் எப்படியும் நடத்த போகிறாங்க, இன்றைக்கி நடத்துறதுனா நாளைக்கு நடத்த போகிறாங்க. சரின்னு விட்டு போனத்தார். இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன், முதல்ல சொன்ன மாதிரி சீப்பை மறைச்சா கல்யாணம் நின்றுடும்னு நினைக்கிற மாதிரி அல்பத்தனமான வேலைகளே தவிர இது வந்து தேவையில்லாத சட்டங்கள். இதெல்லாம் சட்டங்கள் நிறைய போட்டுக்கிட்டு அவங்கள மக்களை தவறான திசைக்கு கொண்டு போனாலும் அது தவறானதாகும். இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே திமுகவோட கோட்டைன்னு அவங்க சொல்லுவாங்க. 1977 எலெக்ஷன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே எம்ஜிஆர் அவர்களுடைய அலை இருந்தது. ஆனால் சென்னையில் பார்த்தோம்னா ஆர்கே நகர் எலெக்ஷனை தவிர வேறு எங்கேயுமே அவங்க ஜெயிக்கலை. அப்படி தான் சென்னைக்கு வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக திமுகவுக்கு இருக்கும். 16 தொகுதியில் நாங்கள் 13 ஜெயிச்சிருவோம்னு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. அது யதார்த்தமா இல்லை மிகைப்படுத்தி சொல்கிறதா? இன்னைக்கு இருக்கிற நிலைமை சென்னையில் இருக்கிற மக்களுக்கு, இளைஞர்களுக்கு வந்து நல்ல சிந்தனை இருக்குது. அவங்க வந்து யோசனை பண்ணி சொல்கிறாங்க. இந்த தகவல் எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது அரசியல் சார்பற்ற ஒரு நிறுவனம்
சுத்தமாக அரசியல் எந்த இதுவும் இல்லாமல் போய் தமிழ்நாடு இது சென்னை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குற போது அவங்க எனக்கு சொன்ன விஷயம், உண்மையில் எனக்கு சொன்ன விஷயம் 45% வந்து நிச்சயமாக விஜய் கூட இருக்கிறாங்கன்னாங்க. அதனால் மக்கள் இளைஞர்கள் அது மாதிரி இருக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. அவர்களுக்கு தெரியுது இங்கேயே சென்னையிலே இருக்கிறதுனால இவர்கள் செய்கிற தவறுகள், போக்குவரத்து, லஞ்சம், ஊழல், மது எல்லாமே புரிகிற போது அந்த இளைஞர்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பார்கள். அதனுடைய விளைவாக அது வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கலாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே இது நடக்கலங்கும் போது விஜய் அவர்கள் 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு. எம்ஜிஆர் காலம் ஒன்று வேற, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அரசியல் நிலைமைகள் வேற. அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு யாரும் அரசியலில் தலைவர்களே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நாட்டில் பத்திரிக்கைகள்லாம் எழுதுது. தலைவர்கள்னால் தகுதியான தலைவர்கள் யாருமே இல்லை அப்படின்றதான் வருது. அதனால் எல்லாம் அப்படி இருக்கிறதுனால அன்னைக்கு இருந்த நிலைமைகளை பற்றி இன்றைக்கி கம்பேர் பண்ணி இன்றைக்கி என்ன அப்படின்றது தான் பார்க்கணுமே தவிர அவர் காலத்திலே நடக்கலை இவர் காலத்திலே நடக்கலைன்னா இந்தியாவினுடைய பட்ஜெட்டு 47 அவங்க பட்ஜெட் போட்ட போது இந்தியாவினுடைய பட்ஜெட்டே 200 கோடி இல்லை. அண்ணா ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாடு பட்ஜெட்டே 200 கோடி இல்லை. இப்போ 3 லட்சம் கோடி 4 லட்சங்கள் லட்சியம் இல்லாமல் புழங்குது. அதோட கடன் வாங்குறதும் லட்சியம் இல்லாமல் கடன் வாங்குகிறோம். அதனுடைய விளைவாக ஒவ்வொரு நாளும் 200 கோடி ரூபாய் வட்டியும் கட்டுறோம். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அதனால் இன்றைக்கும் அதை கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அவர்களோட தெளிவாக தெரிந்து சிந்தனையோடு இருப்பார்கள். பக்கத்தில் இருக்கிறவன் பார்க்குறான். நேற்று வரைக்கும் சும்மா சைக்கிளில் போனோம், இன்றைக்கி இப்போ காரில் பெரிய கார், பெருமானமான கார்கள், ஃபார்ச்சுனா அது இதுன்னு வாங்குகிறான், ஆடி வாங்குகிறான். எப்படிடா வந்ததுன்னு பார்க்குறான். அவனுக்கு உண்மைகள் தெரிகிற போது அவன் தெளிவாகிடுறான். அதுதான் உண்மை. இல்லை 16 தொகுதியில் நாங்கள் 8 ஜெயிப்போங்க 10 ஜெயிப்போங்கன்னா அது யதார்த்தம்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். 16ல் 13 ஜெயிப்போன்னு சொல்கிறது வந்து இது ஒரு யுக்தியாக பயன்படுத்துகிற மாதிரி இல்லை. ஒரு காலத்தில் 1971 திமுக 184 தொகுதியில் ஜெயிச்சது. அப்புறம் தோழமை கட்சிகள் ஒரு 30-40 ஜெயிச்சது. இதெல்லாம் வந்து நடந்தது தான், வரலாறு தான். அதனால் மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு அலை வீசி தான் செய்யும். அந்த அலை இப்பொழுது வீசிக்கொண்டிருக்கு. 71 கலைஞர் கருணாநிதி ஜெயிச்சாருன்னா அப்போ உங்களுடைய தலைவர் எம்ஜிஆர் அருகில் இருந்தார், அவருக்கு ஒரு அண்ணனாக இருந்தார், அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அந்த சூழல் வேறு, இந்த சூழல் வேறு தானே. அதெல்லாம் வாஸ்தவம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து வெளிப்படையாக லஞ்சம் ஊழல்ன்றது அன்னைக்கு அவ்வளோவெல்லாம் கிடையாது. லஞ்சம் ஊழல் அப்படியெல்லாம் வெளிப்படையாக தெரியல. இப்போ லஞ்சம் இல்லாமல் ஒரு சின்ன குண்டுசி கூட நவரல, ஊழல் இல்லாமல் இல்லை, கமிஷன் இல்லாமல் இல்லை, எதுவுமே வந்து பிரைப் இல்லாமல் எதுவுமே நடக்கலை. இது எல்லாருக்கும் தெரியுதில்ல. மாணவனும் இளைஞர்களும் போகிறான். ஒரு அலுவலகத்துக்கு போனால் வேலை சும்மா நடக்குதா? கிடையாது. அதுக்கு தட்சணை வச்சா தான் நடக்குது. அதனால் அதெல்லாம் பார்த்து வரப்போது அவன் தெளிவாயிடுறான். அன்னைக்கு இப்படி இல்லையே, இந்த அளவுக்கு இல்லை, இப்போ இருக்கிற அளவுக்கு இல்லை. இப்போ வேட்புமனு தாக்கலே முடிய போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல. இன்னுமே வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தலைன்னா அது கரெக்டான வேட்பாளர்கள் முதல்ல சொல்லிடுவாங்க, சொல்லி ரெடி பண்ண பார்த்துருப்பீங்க. அதிமுகவில் வந்து இவங்க தான் அமைச்சர் அப்படிங்கிற மக்கள் முன்னால் சொல்கிறது தான் அறிமுகம். அதுக்கு முன்னாடி கேண்டிடேட் யாருன்னு அவங்களுக்கு சொல்லி அதுக்கு வேண்டிய ரெடியாக வச்சுருப்பாங்க. மக்கள் முன்னால் கொண்டாந்து இவங்கெல்லாம் எங்கள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறது தான் தவிர அது நாமினேஷன் போடுற அன்னைக்கு கூட சொல்லலாம். அதனால் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா தலைவர்கள் அறிமுகப்படுத்துவாங்க. அவங்களுக்கே முன்னாடியே தெரியும் நம்ம தான் இங்கே வேட்பாளராக களமிறங்க போகிறோம் அப்படின்னு. இப்போ திருச்சியில் எம்ஜிஆர் அவர்கள் உங்களை தான் களமிறக்குவார், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னால் தான் அது உரிய மரியாதையாக இருக்கும், அதுதான் முறைன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் இன்னும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாம். ஆனால் தாவேகா தரப்புல அவங்களே நாங்கள் தான் வேட்பாளர்னு போய் பொதுக்கூட்டம் மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை வேகப்படுத்திட்டு எப்போன்ற கேள்வி வர்ற போது சொல்கிற போது அது வேகமாக பரவும். திடீர்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லிட்டா அது வேகமாக பரவாது. இன்னும் சொல்லலை, இப்போ நீங்கள் கூட கேட்குறீங்க இன்னும் சொல்லலையேன்றீங்க. இப்போ மக்கள் மத்தியிலையும் அந்த கேள்வி வரும். அப்போ வரும்போது அது ஒரு எதிர்பார்ப்புகளோடு சொல்கிற போது நல்ல வேகமாக அதுக்கு ஒரு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இந்த விஷயங்கள் அவங்களா தன்னிச்சையாக பண்ணுறது வந்து கரெக்டு தான் அப்படிங்கிறீங்களா? வேட்பாளர்கள் நாங்கள் தான் வேட்பாளர்னு அறிமுகப்படுத்திக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு எழும்பூர் தொகுதியில் ராஜ்மோகன் அந்த கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறாரு. அவர் சொல்கிறார் நான் தான் இந்த தொகுதியோட வேட்பாளர், விஜயோட ஆசையோடு வர்றேன்னு. ஈரோட்டில் திருப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா சத்யபாமா உங்களுக்கு தெரியும், அதிமுக முன்னாள் எம்பி, அவங்க திருப்பூரில் என்னையே தான் வேட்பாளராக போட போகிறாங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தலைமையை மீறி அவங்க செயல்படுறதா நீங்கள் பார்க்கலாம். தலைமையை மீறதா இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்குள்ள வேலையை ஆரம்பித்து அவங்க செய்யணும். தலைமை அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இதுதான் அவங்க சொல்லிவிடுவாங்க. முதலே தேர்தலில் இன்னார் தான் இந்த கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அறிமுகம் விழாவை தவிர அது ஒன்றும் அதில் சொன்ன ஒரு பாடம் தான் இவங்க செயல்படணும்னு இல்லை. முதலே சொல்லிடுவாங்கப்பா இந்த தொகுதி நீ போய் வேலை பாரு அப்படின்றத சொல்லிவிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல பேருக்கு ஆரம்பத்திலே கூட சொல்லிவிடுவாங்க. பல பேருக்கு தவிர்க்க முடியாத கேண்டிடேட்டாக இருக்கிற போது முதலே சொல்லிவிடுவாங்க.
அவங்க ஒரு மாதம் முன்னாடியே அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் உண்மை. அதனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ வேணாலும் அனௌன்ஸ் பண்ணலாம். அனௌன்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு சடங்கு மாதிரி தான். இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் நடத்தை விதிகள் வந்ததுக்கப்புறம் பாருங்க தாவேக்காவோட பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் காவல்துறை வந்து எங்களுக்கு கட்டுப்பாடு விதிச்சுட்டே இருந்தாங்க, அதனால எங்களால் செயல்பட முடியல, ஒரு முடக்கி வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சு கிட்டத்தட்ட 14 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் விஜய் எந்த பிரச்சாரத்துக்குமே அந்த மாதிரி தெரியலையேங்கய்யா. யாருக்கு? விஜய் அவர்களே பொது வெளியில வருவார், திடீர்னு வருவார். அவருக்கு என்ன ஒரு நாள் பிரச்சாரம். இப்போ இவங்க 100 நாள் கற்றுனாலும் அது மக்கள் மத்தியில் போய் சேருதான்றது வேறு விஷயம். அவர் ஒரு நாள் வந்தாலும் அது சிறப்பாக போய் மக்கள் மத்தியில் சேர்ந்துடும். அதனால் அவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள். அதனால் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்திட்டு கூட வந்து திரும்ப பிரச்சாரம் பண்ணலாம். அவங்கவுங்களுக்குள்ள சில முறைகள், இது ஒரு முறைகள் இருக்கும். நம்ம இப்படி பண்ணுவோம், ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறது வேறு, சரி நடைமுறையாக அது பாட்டுக்கு வந்து போகிறதுன்றது வேறு. அதனால் எதிர்பார்ப்பை உருவாக்கி அதுக்கு பிறகு பண்ணுறது. யுக்திகள் இருக்கலாம், ஆனால் தொண்டர்கள் சோர்வடைஞ்சு போயிட மாட்டாங்களா? என்னையா நம்ம தலைவர் எப்பவுமே வெளியிலே வர மாட்டேங்கிறாரு, இவரை நம்பி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், தலைவர் இப்போ வருவார் அப்போ வருவார் நம்ம எதிர்பார்த்து வர மாட்டேங்கிறாரு. உண்மையான தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சோர்வடைஞ்சாலும் போனாலும் கடைசி நிமிஷத்தில் வேகமாக பாய்ச்சல் ஆரம்பிச்சிடுவாங்க. சோர்வுன்றது பர்மனெண்ட்டாக இல்லை, நீ அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் தான் சோர்வு, அதுக்கு பிறகு பாய்ச்சல். அந்த பாய்ச்சலுக்கு அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க. இப்போ 234 வேட்பாளர்கள் ஃபர்ஸ்ட் விஜய்க்கு இருப்பாங்களாங்கிற ஒரு கேள்வியை ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியான அதிமுகலேருந்து எழுப்புறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ விஜய் வந்து ஓகே, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு பாப்புலர் ஆக்டர், அதனால அவருக்கு ஒரு இது இருக்கும், ஒரு அப்ஹோல்ட் இருக்கலாம். ஆனால் அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க, அவங்க கேண்டிடேட்டுன்னு இருக்காங்க, அவங்கெல்லாம் அவ்வளோ பரிச்சயமானவங்களா இருப்பாங்களா என்ன மக்களுக்கு? இல்லை, பரிச்சயம்ன்றது அனுபவம். திருச்சினா எனக்கு தெரியும், 70-80 காலகட்டத்தில் அதிமுகனா நீங்கள், திமுகனா அன்பில் தர்மலிங்கம் இப்படி இருப்பாங்க. விஜய்க்கு அந்த மாதிரி யார் இருக்கா திருச்சியிலன்னு நீங்களே சொல்லிட முடியுமா என்ன? இப்போ அங்கங்கே இது ஒரு புதிய இயக்கம், புதிய வரலாறு படைக்கிற இயக்கம். திமுகன்றது திமுகவோட அன்னைக்கோட இல்லை, அண்ணாவையே 67 நிருபர்கள் கேட்குறாங்க, நீங்கள் 18 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்துட்டீங்களேன்றாங்க. 18னா 49லேருந்து 67 அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் சொல்கிற தவறு, நான் 60 ஆண்டுகளில் தான் ஆட்சிக்கு வந்தேன், 1907 இதுக்கு விதை போடப்பட்டது, அன்றிலிருந்து வந்தது தான் வளர்ச்சி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த அளவுக்கு மேக்னானிமஸாக யார் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, நான் தான் வந்தேன், நான் தான் பண்ணேன்னு பண்ணுவாங்களே தவிர இது யார் அடிப்படையில் எங்கேருந்து வருதுன்றதை அண்ணா சொல்கிறாரு. அது மாதிரி வந்து ஒரு இயக்கம்ன்ற வந்து எப்போயிலேருந்து உருவாச்சு, என்ன உருவாச்சு, எப்படி வந்ததுன்றது தெரியும். அந்த இயக்கத்தில் இருக்கிற இளைஞர்கள் நாளுக்கு நாள் இன்னும் சொல்லலையேன்னா என்ன தாங்களே தெம்போட வேகமாக வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் இப்போ லாஸ்ட் மினிட்ல சொல்லும் போது தொண்டர்களுக்கு வந்து அது ஒரு நெருக்கடியாக மாறிடாதா? இவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடத்த நம்ம கோல்டன் பீரியடை வேஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ வந்து லாஸ்ட் மினிட்ல தலைவர் அவங்க மாத்திரம் இல்லை, மக்களும் எப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் லாஸ்ட் மினிட்ல சொன்னாலும் சொல்லாட்டியும் கூட மக்கள் தயாராக இருக்காங்க. இப்போ விஜயனுடைய ஆட்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. சொன்னால் ஒரு டிலே, லாஸ்ட் மினிட்ல சொன்னாலும் சரி, முன்னாடி சொன்னாலும் சரி, அது வந்து அதனால் எந்த பாதிப்பும் வராது. நிச்சயமாக அவங்க வேலையை பார்த்துடுவாங்க. இப்போ பிரச்சாரத்தை ஒரே நாளில் 5 தொகுதிகளை கவர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க தாவேகா தரப்புல இருந்து. பெரம்பூரில் ஆரம்பித்து அண்ணா நகர் வரைக்கும், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த அண்ணா நகர் வரைக்கும் வர்றாங்க, 5 தொகுதிகளை கவர் பண்ணுறாங்க. இது கரெக்டான ஒரு யுக்தியா? ஒரே நாள் 5 தொகுதி கவர் பண்ணுறது? ஒரே நாளில் 10 தொகுதியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். 10 தொகுதி ஒரு மாவட்டம் ஃபுல்லாகவே ஒரே நாள் அப்படின்றதான் பார்த்துருக்கோம். அது ஒன்றும் இல்லை, அந்தந்த இடத்துல மெயின் சென்டரில் போயிட்டே இருக்க வேண்டியதுன்னு தவிர தெருவாக உள்ள வீடாக போகிறதெல்லாம் கிடையாது. பூரா இந்த அண்ணா நகருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனார்னா அது தானாக ஸ்ப்ரெட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ 5 தொகுதிகள்ங்கிறத போதிய அளவில் பேசிட முடியுமா? ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் தான் அவங்க சொல்கிறாங்களே அதிகபட்சமாக, 1 மணி நேரத்தில் மக்கள் பிரச்சனை எல்லாத்தையுமே பேசிட முடியுமா? இப்போ அண்ணா நகரில் இவ்வளோ பிரச்சனைகள், மோகன் செய்யலை பாருங்க, இதற்கு முன்பாக இருந்த கோகுலேந்திரா செய்யலை பாருங்கன்னு ஒரு மணி நேரத்தில் பேசிட்டு போயிட முடியுமா? அவரால் முடியும் அப்படின்றதுனால தான் சொல்கிறாரு. அதை சொல்லிவிடுவார். சொன்ன பிற்பாடு பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காரு, எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஒன்று நட்சரில் சொல்கிறதுன்றது ஒன்று, பரவாயில்ல 3 மணி நேரம் இழுத்து பேசுறதுன்னு ஒன்று சொல்ல முடியும். அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னுமே ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியனாகவே விஜய் தன்னை கருதுகிறார். அதனால தான் பாருங்கள், ஒரே நாளில் இப்படி ஒரு 5 தொகுதிகளை, ஒரு முக்கியமான பகுதிகள் தலைநகரத்திலே ஒரே நாளில் 5 தொகுதியும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறார் சார், ஆளும் தரப்புலேன்னு சொல்கிறாங்க. சார் அண்ணாவே வந்து ஒரே நாள் 20 தொகுதியெல்லாம் கவர் பண்ணார். அவர் நடிகர் இல்லை, தெரியுதா? அதனால் இது வந்து ஒரு கேள்வியே இல்லை. இதில் விவரம் தெரியாதவங்க கேட்குற கேள்வி. அவங்க எப்படி பண்ணணுமோ அப்படி. இப்போ ஒரு தடவை எழுதுகிற போது
விடிய விடிய கூட்டங்கள் நடத்திக்கிட்டே வராரு. கடைசியில் வந்து திருச்சிக்கு வரணும். சவுத் ஆற்காடு அண்டு தொழுதூர்னு ஒரு ஊர். அங்கே வரும்போது விடிஞ்சு போச்சு. தொழுதூர் சென்றேன் பொழுது விடிந்ததுன்னு எழுதுறாரு கூட்டத்தில். அதனால் சாயங்காலத்துலேருந்து ஆரம்பித்து அது பாட்டும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் நிற்க போகிறாரு, அந்த தொகுதியில் நிற்க போகிறாருன்னு ஒரு ஹேஷியம் வந்துகிட்டே இருந்தது. எங்கே சொன்னாங்கன்னா சென்னையில் வேளச்சேரியில் நிற்க போகிறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் திருச்சி ஒரு தலித் எழுமொழி கூட அங்கே ஜெயிக்க முடிஞ்சுது. அதனால் திருச்சி அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்களுடைய மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை டீப் சவுத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி இப்படி போகலாம். ஏன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமாக அந்த சைட் இருக்கிறாங்க. அதனால விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்குன்னு நினைச்சாங்க. பெரம்பூர்னு சொல்றாங்களே, பெரம்பூர் கரெக்டான வாய்ப்பா? இல்லை, இப்போ அவருக்கு எல்லா தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதியிலையும் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் மத ரீதியாக தான் போகணுன்ற அவசியமும் கிடையாது. மதம் வந்து எல்லா தொகுதியிலையும் எல்லா மத மக்களும் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். டீப்பாக பார்த்தோன்னா எல்லா தொகுதியிலையும் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க. அதனால் அவங்க சொல்கிறது இவங்களுக்கு வந்து தூத்துக்குடி அல்லது வேறு ஏதாச்சும் ஒன்று சொன்னால் தப்பு. அது எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள் போட தயாராக இருக்காங்க. அவங்க ஒன்றும் மத அடிப்படையில் போடுறது அப்படின்றது கிடையாது. நீங்களா ஒரு கலர் கொடுத்து பார்த்தா அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை. அவர் வந்து எல்லா மக்களையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கார். மக்களும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்காங்க. இப்போ பெரம்பூருங்கிறது ரைட் சாய்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா பெரம்பூரில் 50,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக ஜெயித்திருக்கு 2021. கரெக்டான பிளேஸ் அது இல்லை. எப்படி ஜெயிச்சது? அதிமுகவினுடைய ஆட்சியினுடைய அவலத்தை சொல்லி ஜெயிச்சது. இப்போ திமுக ஆட்சியினுடைய அவலத்தை சொல்லி திரும்ப ஜெயிக்கிறோம். அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நிறையா இருக்குது. சரிங்க. இப்போ நேற்று டிஜிபி ஆஃபீஸ் போயிருக்கிறாரு விஜய் அவர்கள். எப்படி பார்க்குறீங்க? நேற்று ஒரு அந்த கட்சியில் அவர் போனதை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக பெண்களை பற்றி மிக தவறாக அந்த பொன்னுராஜ் சொன்னது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். அவர் வந்து அவரும் ஒரு பெண்ணு வயிற்றுலேருந்து பிறந்தவர் தான். ஆக பெண்ணுன்னா அவர் சொல்கிற மாதிரி அந்த வார்த்தையா எல்லாரும்? அந்த வார்த்தை வர்றதே வந்து சமுதாயத்தினுடைய வந்து வறுமை, இயலாமை பல்வேறு காரணங்களால் பல்வேறு தவறுகள் நடக்கும். அந்த தவறு வந்து ஒரு பொம்பளையாக பண்ணுறதில்ல, அதுக்கு ஒரு ஆணும் துணை இருந்தால் தான் அந்த வேலையை பார்க்க முடியும். அதனால் அது ஒன்றும் இல்லை. அதை இவர் அப்படி சொன்னதுன்றது வந்து மிகப்பெரிய தவறு, சாதாரண தவறு இல்லை, மன்னிக்க முடியாத தவறு. அது ஒருவேளை அவருடைய சூழலில் பார்க்குற போது அவர் சூழ்ந்து இருக்கிறவங்களாம் அப்படி இருக்காங்களோ, அல்லது அவர் இருக்கிற அமைப்பை பார்த்துட்டு அப்படி சொன்னாரோ என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படியும் இருக்கலாம், அமைப்பை பார்த்துட்டு எல்லா பெண்களும் இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியல. யாரை பார்த்து சொல்லியிருந்தாலும், அவங்க வீட்டை பார்த்து சொல்லியிருந்தாலும் சரி, நாட்டை பார்த்து சொல்லியிருந்தாலும் அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அவர் வந்து பெரிய இடம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அப்துல் கலாமோட. ஆனால் பெரிய இடம் சின்ன புத்தின்னு ஒரு உண்டு. அது அண்ணா அந்த காலத்திலே ஒரு டைலாக் எழுதியிருக்காரு, பெரிய இடம் தான் ஆனால் புத்தி சின்னதுன்னு. அந்த மாதிரி ஒரு புத்தி சின்னதாக எழுதியிருக்காரு. அவரை வந்து என்ன பண்ணுறதுன்னா, இதை வந்து விளம்பரப்படுத்தாமல் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு விஜய் கொடுத்துருக்காரு. அதை நல்லா வந்து காவல்துறையை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். உரிய நடவடிக்கை எடுக்கும்போது தயவுதாட்சியமின்றி அல்லது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்றதெல்லாம் பார்க்காம நியாயமாக எடுத்தால் அவர் ஒரு நல்ல அதிகாரி. இல்லை அப்போ நியாயம் நடக்காமல் போனால் அவரை பற்றியும் ஒரு விமர்சனங்கள் வரும். அதனால் பொதுவாக எல்லாருமே ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க தான், தெரியுதா? அண்ணாவுடைய கொள்கைப்படி பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் ஒரு அண்ணன் தம்பிகள் எல்லாரும் வந்து உறவினர்கள். ஒரு தாய் வயிற்றில் நம்ம எல்லோரும் பிறப்பதற்கு இயற்கை இடம் கூடாத காரணத்தினால் பல்லாயிரக்கணக்கான தாய்மார்களில் வயிற்றில் பிறந்த நம்மெல்லாம் உடன்பிறப்புகள்னார் அண்ணா. அதனால் அதில் போய் அதை விமர்சனத்துக்கு பேச்சுக்கே வர்றதுக்கு அசிங்கமாக இருக்குது. அவ்வளோ அசிங்கமாக இவர் இருப்பாருன்னு நான் நினைக்கல. காரணம் அப்துல் கலாமுக்கு நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறவர். இப்போ அப்துல் கலாமை பற்றி கூட இருந்தால் நீ இப்படி இருக்கேன்னா அப்புறம் டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ ஆர்ன்ற மாதிரி. அப்போ இவர் யாரை அப்துல் கலாமையும் சேர்த்து அசிங்கப்படுத்துகிறாரோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து வரம்பை மீறி பேசிடுறாங்க. தாவேக்கால இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வரம்பை மீறி பேசிடுறாங்க. நான் அவங்கள தான் சொன்னேன்னு. அவர் சொன்னது வந்து எந்த விதத்துலையுமே நியாயப்படுத்த முடியாது, கிட்டத்தட்ட கண்டனத்துக்குரியது. ஆனால் அவர் தரப்புலேருந்து இப்படி ஒரு விஷயத்த வரம்பு மாரி யார் அவங்க சொல்லியிருந்தா அவங்க பண்ண தப்பு, அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். அவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காக நீ ஏறி எல்லாத்தையும் மேலே பூசிக்கு வருதுன்றது தப்பு. அது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
நீ வந்து உன்னுடைய நிலைக்கு இது வந்து ரொம்ப கேவலமானது. ம். அதாவது இந்த தலையின் இழிந்த மயிரணையர் மக்கள் தம் நிலையின் இழிந்த கடைன்னாரு வள்ளுவர். தலையின் இழிந்தான்னா கீழே தலையில் இந்த முடி கீழே இருந்தால் அதுக்கு ஒரு மரியாதை இல்லை. அது மாதிரி நிலையின்னு இறங்கிட்டா அப்படி தான் வள்ளுவர் சொல்கிறார். நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்கிறார். தலையின் இழிந்த மயிரணையர் மக்கள் தான் நிலையின் இழிந்த கடை அப்படின்றாரு. அந்த நிலையை அந்த பொன்ராஜ் ஆளாகியிருக்காருன்னா அதுக்காக நான் வருத்தப்படுறேன். நான் திரும்பவுமே சொல்றது வந்து என்னன்னா, அவர் சொன்னது வந்து நியாயப்படுத்த முடியாதுதான். நீங்க உங்க சைடு தான் நானும் நிக்கிறேன். கண்டனத்துக்குரியது. நிச்சயமா அவர் பொது இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. ஆனா அவர் சொன்னது வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய சிலரை பார்த்து சொன்னேங்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல யாரை பார்த்து பெண்களை பார்த்து சொன்னேன்னு சொல்லி திசை திருப்புறது கரெக்டா? தாவேக்கா பார்த்து சொன்னாலும் சரி, இன்னும் யாரை பார்த்து சொன்னாலும் சரி தான். சொன்னது பெண்களை பற்றி சொல்லியிருக்கேன். நீ வந்து நீ ஒரு தாயினுடைய பிள்ளை. நான் கேட்குறேன், உன்னுடைய சூழ்நிலையில் நீ உன் பக்கத்தில் அப்படி இருக்கான்னு திருப்பி கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவேன்? உங்கள் எல்லா பெண்கள் இப்போ நீ அவங்கள சொல்கிற அவங்க உடனே உங்கள் வீட்டில் தான் அவன் உன் சூழ்நிலை தான் சொன்னால் நீ என்ன பண்ணுவான்? அதனால் தேவையில்லாத ஒரு வம்பை வளர்த்துக்கிறது தேவையில்லாது. இது படித்தவங்க செய்கிற வேலை கிடையாது, அறிவுடையவர்கள் செய்கிற வேலை கிடையாது. ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னால் நான் வந்து என்னுடைய நிலைமை என்னென்னா, ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு தவறு நடக்கிறான், அவன் சூழ்நிலை என்ன ஏதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்து அவங்க ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னா அதை நம்ம வந்து எப்படி ஒரு பெருந்தன்மையோடு எப்படி அணுகணுமோ அப்படி தான் அருந்தணும். அதை விட்டு நீயும் அதே இறங்குனா நீ உன்னை விட அல்பம் உலகத்தில் இருக்க முடியாதுன்னு. ரொம்ப நன்றிங்க ஐயா, இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு.